கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் கால்டுவெல். இவருடைய காலம் 1814 முதல் 1891 முடிய. இவருடைய நாடு அயர்லாந்து. இவருடைய தரிசன பூமி இந்தியா. மகனே, என் சிந்தையில் கூட முறுமுறுப்பு இல்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தன் மகனை இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பும் போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார். சங்க கால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும் போது வாழ்த்தி அனுப்புவது போல சரித்திரம் போற்றும் மிஷனரியை வாழ்த்தி அனுப்பினார் அந்த தாய். என்னதொரு தியாகம் பாருங்கள்! இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும். 1838 ஆண்டு இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் LMS லண்டன் மிஷனரி சொசைட்டி மிஷனரியாகவும், பின்பு SPG சொசைட்டி ஃபார் த ப்ரோபகேஷன் ஆஃப் த காஸ்பல் மிஷன் மிஷனரியாகவும் பணியாற்றினார். இடையன்குடி கால்டுவெல் கரிசனையில் வளர்ந்த ஓர் ஊர். அங்கும் இங்குமாக கோணல்மானவைகளாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார். அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார். தேவாலயம் கட்டப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, மிஷன் பங்களா எழுப்பப்பட்டது, சாலைகள் போடப்பட்டன, வழியெங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது. கால்டுவெல் அவர்களுடைய சாதனைகள் பெருகிக் கொண்டே போனது. துன்பங்களும் அவரை தொடர்ந்து பிடித்துக் கொண்டது. கால்டுவெல் பல குருமார்களை தோற்றுவித்தார். மர்காஷியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே. கால்நடையாகவே பல கிராமங்களையும் நகரங்களையும் சுற்றியவர் இவர். இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபடுத்திக் கொண்டார். கீழ்நில் அப்போஸ்தலர் அழைக்கப்பட்ட இவர் மே மாதம் 7ஆம் தேதி 1814 பிறந்தார். அருமையானவர்களே, திருச்சபையை நிறுவும் பணியில் எப்பொழுது அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? கால்டுவெல் இப்படியாக சொல்லுகிறார்: இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன், உயிருள்ள வரையிலும் அவர்களுக்காகவே உழைப்பேன், அவர்கள் நாட்டிலேயே உயர் துறப்பேன் என்று அவர் திருவுளம் பற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அயர்லாந்து தேசத்தில் பிறந்து இந்திய தேசத்திற்காக தியாகம் செய்த இந்த கால்டுவெல் அவர்களுடைய ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் மறக்க முடியாது. பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய தாயார் தன் மகனை முத்தமிட்டு மனப்பூர்வமாய் அனுப்பினார் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலகட்டத்தில் மிஷனரிகளாக செல்வதற்கான அழைப்பு அநேகருக்கு காத்திருக்கிறது. இன்னும் அநேக மிஷனரிகள் தேவை இருக்கிறார்கள். இன்னும் பல மிஷனரி ஊழியத்தின் தாக்கமும் அவசியமும் இந்திய தேசத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே ஊழியத்திற்காக கொடுப்போம், ஊழியத்திற்காக ஜெபிப்போம், ஊழியத்திற்காக கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்வதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் முழுவதுமாக செலவழிக்க வேண்டும். ஆகவே இந்த கால்டுவெல் அவர்களின் ஊழியத்தை நினைவு கூறுவோம். நாமும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 24வது அதிகாரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.